வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. சிக்கன் பிரியாணி எத்தனை கிலோங்க? 12 கிலோங்க. ஓகே. படிக்கு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றுவீங்களா? ஆமாங்க. ஓகே. போடுறேங்க. இப்போ 4 கிலோ வெங்காயங்க. 4 கிலோ பெரிய வெங்காயம். ஆமாங்க. ஓகே. வெங்காயம் நல்லா செவங்கோடுங்க. அடுத்தது உப்பு போடுறேங்க. இப்போ பாதி உப்பு போட்டிருக்குறேங்க வெங்காயம் வணங்குறதுக்கு. ஏன்னா வெங்காயத்தில் நல்லா உப்பு ஏறுறதுக்கோசரம் போட்டிருக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. சீரக சம்பா அரிசிங்க 12 படி அரித்துருக்குங்க. வெங்காயம் வணக்கும் போது இந்த தண்ணி ஊற்றணுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க. நல்ல குவாலிட்டியான அரிசி தாங்க அது. தண்ணி நல்லா மிதங்கிற அளவுக்கு ஊற்றணுங்க. கொஞ்சம் நேரம் ஊறினா போதுங்க. நல்லா வெங்காயம் போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் வணங்க விடுற அளவுக்கு ஊறணும்னா சரியாக இருக்குங்க. வெங்காயம் இன்னும் நல்லா வணங்கணுங்க. பாதி தான் வணங்கியிருக்கு. இன்னும் கலராக வரணுங்க. பாதி தான் வணங்கியிருக்குங்க. இன்னும் நல்லா கலராக வணங்கணுங்க. இன்னும் கொஞ்சம் வணங்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு சிவப்பாக வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும். ஆமாங்க. ஓகே. அடுத்தது இஞ்சி பூண்டு போடுறேங்க. போடுங்க. ஒரு கிலோவுக்கு 125 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. ஆமாங்க. ஒரு கிலோவுக்கு. ஆமாங்க. இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகணுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சிங்களா? வணங்கிடுச்சிங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வரணுங்க. அடுத்து தக்காளி போட போகிறேங்க. அடுத்ததுமா தக்காளி போடுறேங்க. போடுங்க. தக்காளி நல்லா வணக்கணுங்க. இதே மாதிரி நல்லா கிரேவியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலராக வரணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் இப்படி வரணுங்க. ஆமாம். இன்னும் கொஞ்சம் தக்காளி வணங்கணுங்க. வரமிளகா தூள் போடுறேன். வரமிளகா தூளாமா? வரமிளகா தூள் போடுறேங்க. அடுத்து மசாலா ஐட்டம் போடுறேன். கிலோவுக்கு 10 கிராம் கணக்கா? ஆமாங்க. போடுங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கு, மராட்டி முக்கால் அது வந்து நுணுக்கி வச்சுக்கோங்க. போட்டு அரைச்சி வச்சுக்கிறது. ஆமாங்க. ஓகே. அப்போ தான் சாப்பாட்லேயே எல்லாம் போய் சேர்ந்துடும். ஆமாங்க. பிரியாணி இலையுமா? ஆமாங்க. எல்லாம் தாங்க. பிரியாணிக்கு உண்டான பொருள் எல்லாமே வந்து பொடி பண்ணிக்கிறதுங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு. அடுத்து இது சிக்கன் 65 100 கிராம் போடுறேங்க. சிக்கன் மசாலா போடுறேங்க. இது கிலோக்கு 15 கிராம். 15 கிராமுங்க. நல்லா கலர்க்குங்க. இப்போ பாருங்க கலர் நல்லா ரெட்டிஷா. நல்லா கலர் பாருங்க. நல்லா ரெட்டிஷாக வருது உங்களுக்கு. எல்லா மசாலா நல்லா ஒன்று சேர்த்துணுங்க. நல்லா கலக்கணுங்க. அடுத்தது புதினா போடுறேங்க. புதினா வந்து ஒரு 5 கட்டுங்க. கட் பண்ணி நல்லா அலாசி வச்சுருக்கேங்க. புதினாவை நல்லா போட்டு கலக்கி வைக்கணுங்க.
நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு கலக்கணுங்க. எல்லாமே மசாலா புதினா எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு கலக்கணுங்க. அடுத்தது இதுலேயே சிக்கன் போடுறேங்க. அடுத்தது சிக்கன் போடுறேங்க. 12 கிலோங்க. பீஸ் நல்லா பிரியாணிக்கு நல்லா இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணுங்க. நல்லா மசாலா வந்து நல்லாவே பிரட்டி விடணுங்க. நல்லாவே சிக்கன் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 2 ஜக்கு தண்ணி. அந்த சிக்கன் 2 கொஞ்சம் லிட்டருங்க. 2 லிட்டரா? ஆமாங்க. கறி கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 2 லிட்டர் ஊற்றினீங்கன்னா போதுங்க. லைட்டாக கலர்னா போதுங்க. ரொம்ப கலர் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுத்தது அரிசி போடுறேங்க. அரிசி போட்டு நல்லா கலக்கணுங்க. ஒரு கலர் கலையணும். நல்லா கலர் வேணுங்க. ஒரு கலர் கலரி வச்சு மூடி வைக்கணுங்க. நல்லா கலக்கணுங்க இந்த அளவுக்கு. கறி வந்து நல்லா முக்கால்வாதிக்கு வெந்துச்சுங்க. அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒன்றுக்கு தண்ணிங்க. சரியாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கணுங்க. இப்போ தம் போடுற போகிறோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் தம் போட்டலாங்க. நல்லா முக்கால் பதத்துக்கு வந்தால் போதுங்க. தம் போட்டுடலாங்களா? போட்டலாங்க. தம் அடிக்கலாங்களா? தம் அடிக்கலாங்கப்பா. சுவையான பிரியாணி ரெடி. ரெடி. அப்படி போடாதீங்க. அப்படி போட்டால் வந்தால் சாப்பாடு உடையாது பாருங்க. உடையாமல் மெதுவாக கலரணுங்க.